பார்க்க போகிறோம்னா பிராண்டல் நம்பர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஹெச்எம்டியில் ஒரு முக்கியமான டைமென்ஷன்ஸ் நம்பர் தான் பிராண்டல் நம்பர். அதை எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா பிஆர் நோட்டேட் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபார்முலாவாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மியூக்கு வந்து மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் மியூ பை ரோ. டைனமிக் விஸ்காசிட்டி கினமேட்டிக் விஸ்காசிட்டி சொல்லுவோம். இதுக்கு வந்து கே பை ரோ சிபி. ஆல்ஃபா வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, கே பை ரோ சிபி. ஆல்ஃபாக்கு தெர்மல் டிஃப்யூசிவிட்டிக்கு யூனிட் என்னன்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்டு. மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டிக்கும் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் தான். பிராண்டல் நம்பருக்கு நோ யூனிட் எடுத்துக்கலாம். இதை அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா மியூ சிபி பை கே வரும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் இது நம்ம பிராண்டல் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பாஸ்கல் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க. இது ஜூல் பர் கேஜி கெல்வியில் கொடுத்துருப்பாங்க. இது வாட் பர் மீட்டர் கெல்வியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி தான் வந்து பிராண்டல் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிராண்டலோட இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, பிராண்டல் பவர் 1/3 ஈக்குவல் டு வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸ் பை தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ். இந்த ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப காம்படிஷனில் கேட்டுருப்பாங்க. இதில் என்ன கண்டிஷன் கேட்பாங்கன்னா, பிராண்டல் நம்பர் லெஸ் தென் 1 இருந்தால் வெலாசிட்டி பவுண்டரி லேயர் வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் சின்னதாக இருக்கும். பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு 1 இருந்தால் இது வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து தெர்மல் பவுண்டரி லேயருக்கு ஈக்குவலாக இருக்கும். பிராண்டல் கிரேட்டர் தென் 1 இருந்தால் இது வந்து வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. பிராண்டலுக்கு பிடிச்சது வந்துட்டு எம்டி ஞாபகம். எம்டினா எம் ஃபார் மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி, டி ஃபார் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. அப்புறம் வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஞாபகம் இது ஞாபகம். அப்புறம் ஃபைனலாக அரைவா வர ஃபார்முலா மியூசிக் பை டி ஞாபகம். பிராண்டல் பவர் 1/3 ஈக்குவல் டு டெல்டா பை டெல்டா டி அது ஞாபகம். பிராண்டல் லெஸ் தென் 1 இருந்தால் டெல்டா லெஸ் தென் டெல்டா டி. பிராண்டல் ஈக்குவல் டு 1 இருந்தால் டெல்டா ஈக்குவல் டு டெல்டா டி. பிராண்டல் கிரேட்டர் தென் 1 இருந்தால் டெல்டா கிரேட்டர் தென் டெல்டா டி. இதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விக்கு மேலே நம்ம காம்படிஷனில் கேட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து அது ஒரு இன்ட் மாதிரி பார்க்கணும். சமாள கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்கா ஆல்ரெடி இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு 1 இருந்தால் டெல்டா ஈக்குவல் டு டெல்டா டி. வெலாசிட்டி பவுண்டரி லேயரும் தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸும் சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. பிராண்டல் நம்பர்னா ஆல்ரெடி பார்த்தோம், மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து கினமேட்டிக் விஸ்காசிட்டின்றது தெரியும். ஸோ பிராண்டல் கிரேட்டர் தென் 1 இருந்தால் டெல்டா கிரேட்டர் தென் டெல்டா டி. பிராண்டல் லெஸ் தென் 1 இருந்தால் டெல்டா லெஸ் தென் டெல்டா டி. பிராண்டல் நம்பர் வந்து மியூ சிபி பை கே என்ற ஃபார்முலாவில் தான் நம்ம அழைக்கிறோம். பிராண்டல் வந்து எதுக்கும் தொடர்புபடுத்தினாங்கன்னா, வெலாசிட்டி பவுண்டரி லேயருக்கும் தெர்மல் பவுண்டரி லேயருக்கும் தான் வந்து பண்ணாரு. ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஃபீல்டு வந்துட்டா டெம்பரேச்சர் ஃபீல்டு சொல்கிறாங்க. ஒரு தின் லேயர் நெக்ஸ்ட் டு வால் வேர் சிஎஸ்எஸ் வந்து கன்ஃபர்ம்டு அப்படின்றாங்க. கன்ஃபைன்டு சிஎஸ்எஸ் இஸ் கன்ஃபைண்டாக இருக்க இடம், அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா தின் லேயர். ஸோ இதை ஒட்டினா மாதிரி ஒரு தின் லேயர். ஸோ இது என்ன அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இந்த குறிப்பிட்ட இதில் வந்து என்ன இருக்குது. இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட்னா என்ன புரிதல் நமக்கு, விஸ்காசிட்டி இஸ் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு இருக்கும். எங்கே ஷியர் இருக்கோ அங்கே விஸ்காசிட்டி இருக்குது. ஷியர் ஏன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஷியர் இருக்குது, விஸ்காசிட்டி இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் என்ன, ஃப்ரிக்ஷன் இருந்து ஷியர் இருந்து விஸ்காசிட்டி இருந்தால் அந்த இடத்துக்கு பேர் தான் பவுண்டரி லேயர். டெல்டா பை டெல்டா டி வந்து பிராண்டல் பவர் 1/3 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேருக்கு வந்து 0.7 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேருக்கு அப்ராக்சிமேட்லி 0.7. அதே வாட்டருக்கு 7. மெர்க்குரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.015 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சம வேல்யூ சொல்லிட்டால் பிராண்டல் நம்பரோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ பிராண்டல் நம்பரை படித்தா வந்து நம்ம ஹெச்எம்டியில் 1 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டைன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த சூப்பரான கான்செப்ட் பார்த்தோம். பாருங்கள், பார்த்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பராக எல்லா எக்ஸாமும் ட்ராக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். தேங்க்யூ.